அனைவருக்கும் வணக்கம். ஓகேங்க, இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லியோட கையால் இருந்தால ஒருத்தி, அதாவது வேலைக்காரி, அவ என்ன பண்றா அப்படின்னா ஆக்சுவலி ஒரு ஹோட்டல்ல இருந்து வெளியே ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரும்போது நம்ம ஹீரோ அது போக வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவ அதை கவனிக்காம வில்லி கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், 24 hours எந்தெந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கோ, எங்கெங்க விஐபி வார்ட்ஸ் இருக்குதோ எல்லா இடத்துலையும், பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையுமே நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம், கண்டிப்பா வந்து சேர்மேனை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா இதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இவளும் பாக்குறா, ஆத்தாடி இவங்க எங்கடா இங்க வந்தாங்க அப்படின்னு. அப்படியே 3 பேர் ஹோட்டல்ல உட்காந்து பேசுறாங்க. அவ ஏதோ ஒரு பேப்பரை கையில வச்சு பாத்துக்கிட்டு அப்படியே திருப்பி பார்த்தாதான் தெரியுது அவ இது வரைக்கும் எக்ஸ்பென்சிவா வீட்டுக்கு செலவு பண்ணிருப்பாள்ல அந்த லிஸ்ட், அது போக இவ என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கா, எந்தெந்த நாட்டுல இருந்தெல்லாம் இம்போர்ட் பண்ணி பொருட்களை வாங்கியிருக்கா அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு போல இருக்கு. சோ அது எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கும்போது அப்படியே பாக்குறா, மேடம் ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமான்னு தெரியல, நம்ம இதுல இம்போர்ட் பண்ணனா மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருக்கணும், நீங்க பிசினஸ் மேனும் கிடையாது, நீங்க ரொம்ப வருஷமா வெறும் சலூன், அதாவது பியூட்டி சம்பந்தப்பட்டது தான் வச்சிருந்திருக்கீங்க, அந்த கடையை வச்சு ரன் பண்ணி இவ்வளவு வருமானம் எடுத்து, அதுவும் இட்டாலி, ஸ்பானிஷ், இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து நிறைய பொருட்களை இம்போர்ட் பண்ணி உங்க வீட்டில் வச்சிருக்கீங்களே அப்படின்றப்ப அப்படியே பாக்குறா. இப்ப என்ன வேணும் உங்க ரெண்டு பேருக்கும், இதெல்லாம் ஒரு விஷயமா, எனக்கு கிட்டத்தட்ட 13 பிரான்ச் இருக்கியா அப்படிங்கிறப்ப இதெல்லாம் சப்ப மேட்ரு, இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் மேடம், ஆனா அதுக்கு டாக்ஸ்னு ஒன்று கட்டி இருக்கணும்ல, நீங்க இப்போ வரைக்கும் டாக்ஸே கட்டலையே, இல்லீகலா நிறைய பண்ணிருக்கீங்க போல இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்களோட போன் ஹிஸ்டரிலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்றப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, ஆமா மேடம் ஆக்சுவலி இங்க பாருங்க, இதுல வந்து யார் யார் லாயர் இருக்காங்க, சேர்மன் இருக்காங்க, சொல்ல போனா இங்க பாருங்க ஒரு மாஃபியாவோட தலைவன் வேற இருக்கான், நீங்க இத்தனை வேட்ட போன் பேசிருக்கீங்களே, இதெல்லாம் வெளியே வந்தா என்ன ஆகும் அப்படின்னோடனே, ஐயோ இவன் வேற டக்குன்னு முடிச்சுட்டு யாரா நீ அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் மேடம் என்ன இன்ட்ரோ பண்ண மறந்துட்டேன், இந்தாங்க அப்படின்னு கார்டு எடுத்து கொடுத்து, நான் ஒரு லாயர், டிவோர்ஸ் பண்றது அப்புறம் மேரேஜ்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறது எல்லாமே பண்ணுவேன் மேடம், உங்களுக்கு கூட ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், இன்னொரு தடவை மேரேஜ் பண்றதா இருந்தா கூட சொல்லுங்க, நான் பார்த்து விடுறேன், டிவோர்ஸ் பண்றதா இருந்தா கூட என்கிட்ட வாங்க, ரொம்ப கம்மி செலவுல நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்றான். இவன் ரொம்ப முக்கிய என்ன விஷயமோ அதை மட்டும் தெளிவா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோடனே நம்ம ஹீரோவை சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நான் உங்களை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ற நினைக்க வேணாம், நீங்க எங்க சைடு வரணும், உங்களுக்கே தெரியும் எது நியாயம் அப்படின்னப்ப, எனது நியாயம் தர்மம்லாம் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு வேண்டியதெல்லாம் பணம் மட்டும்தான், பணம் இருந்துச்சு அப்படின்னா யார் எனக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக நான் வேலை செய்வேன், போதும் போதும் நான் நியாய தர்மமா இருந்ததுக்கு எனக்கு கிடைச்சதெல்லாம் போதும், எனக்கு தேவையானது பணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா, பின்னாடி நம்ம ஹீரோயினுடைய அத்தை வந்தவங்க சட்டு மண்டையில ஒரு போய், என்ன நீ சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்க, அவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன ஏதுன்னு, அதுக்குள்ள அவசரப்பட்டு வார்த்தை விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க, ஐயோ இந்த பைத்தியக்காரட்டி வேற சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு. டக்கு நம்ம அத்தை அப்படி வந்து உட்கார்ந்து தோல் மேல கையை போட்டு ஒரு இருக்குவாங்களா அந்த மாதிரி இருக்கிட்டு, ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறியா, லைஃப்ல ஜெயில் எப்படி இருக்குன்னு உனக்கு முன்ன பின்ன தெரியுமா, நான் ஜெயிலுக்கு போனவன், நானே சொல்றேன் பாத்துக்கோ, ஜெயில உன்னைய வச்சு செஞ்சிருவானுங்க, ஜாக்கிரதையா இருந்துக்கோ, நீ இப்ப பேசுறத பொறுத்து தான் உன் லைஃப் முடிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. அப்படியே அவங்க ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஸ்பை ஒருத்தர் இருந்தான்ல, அவனுடைய ஆபீஸ் கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவளை வந்து சேர்மனை தேடுற விஷயத்தை பத்தி சொல்றா. இல்ல ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னா, சேர்மனை வந்து மிஸ்டர் யோன் இருக்கான்ல, அவன் தூக்கிட்டு போனது என்னமோ உண்மைதான், ஆனா ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம்னா, சிட்டில இருக்கிற அதுவும் 24/7 ஒர்க் ஆகிற ஹாஸ்பிட்டல், அதுவும் இல்லாம ரொம்ப ஹை லெவல்ல பில் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து அதுல தான் தேடிக்கிட்டு இருக்கோம், இந்த பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் காட்டும் போது, ஆமா கண்டுபிடிச்சி அப்படின்னா, ஏமா காலையில தான் ஆரம்பிச்சிருக்கு, சாயங்காலம் தான் இருக்கு, அதுக்குள்ள நீங்க வேற வந்து என்னை பிடிச்சிட்டீங்க அப்படின்னே, அப்படியா அப்படின்னே நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. பார்த்துட்டு இல்ல இல்ல எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, கண்டிப்பா அவன் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர், அதாவது குறைஞ்சது ஒரு 5 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க, அந்த 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் இருக்கணும், ஏன் அப்படின்னா சேர்மனுக்கு வந்து ஆக்சிஜன் கண்டிப்பா தேவை, அவருக்கு ஆக்சிஜன் இல்லாம இருக்க முடியாது, வாய்ப்பு இல்ல, அதே நேரத்தில் இவங்க ஆம்புலன்ஸ்ல வச்சு கொண்டு போயிருந்தா அதுலயும் ஆக்சிஜன் தேவைதான், ரொம்ப தூரம் கொண்டு போயிருக்கவும் முடியாது, சோ கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்மனை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கணிச்சு சொல்றாரு. இதை கேட்டனே இந்த கையால் என்ன பண்றானா, கரெக்ட் தான் இவன் சொல்றது, நாங்களும் வந்துட்டு இந்த 5 ஹாஸ்பிட்டல் தான் 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்குது, அதுக்கு மேல உள்ள ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலயுமே நாங்க விசாரிச்சோம், இன்னும் இந்த 1-2-3 தான் பாக்கி இருக்கு, இதெல்லாம் விசாரிச்சா கண்டிப்பா சேர்மனை கண்டுபிடிச்சலாம், இதுதான் அந்த ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் அப்படின்னு காட்டும்போது அவங்க அத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹீரோனுடைய அத்தை, டேய் நீ இது வரைக்கும் எவ்வளவு ஆளாச்சு தேடிக்கிட்டு இருக்கியோ அவங்க எல்லார்ட்டையுமே சொல்லு, ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் வேகமா தேட சொல்லு, எப்படியாவது எங்க அப்பா எனக்கு வேணும் அப்படின்றாரு. ஓகே மேடம் நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நம்ம ஆளுங்கிட்ட சொல்லிடலாம், கண்டிப்பா சேர்மன் கிடைச்சிருவாரு அப்படின்னு சொல்லி இவனும் சொல்றான். இருந்தாலும் இந்த கையாளுக்கு கொஞ்சம் திமிருதாங்க, என்ன பண்றாடா, ஆமா உங்களுடைய அந்த வருத்தத்திற்குரிய அத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு, ஏன்னா அவங்க மேல இவளுக்கு ஒரு காண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே இங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோவோட அத்தைய, நம்ம ஹீரோவோட அக்கா தான் கூட்டிட்டு வராங்க, இங்க பாருமா இருமா எனக்கு வர்ற விருப்பமே இல்ல, ஏமா அப்படின்றப்ப, இருக்கட்டுமா பரவாயில்லமா அப்படின்றாங்க. இல்ல இல்ல இதான் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க இல்ல வாங்க, அவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், சாரி கேட்கணும்னு சொல்லி சொல்றாங்கல்ல, வாங்க அட்லீஸ்ட் வந்து இந்த சாரி மட்டுமாவது கேட்டு போங்க அப்படின்னு. இல்லமா இது வந்து ரொம்ப சங்கட்டமா இருக்கும், என்னதான் இருந்தாலும் அவங்க பேசினது ஒன்றும் தப்பா ஒன்றும் பேசல, ஏதோ ஒரு விதத்துல பேசிட்டாங்க, விடுமா இதுல என்னமா இருக்குன்னு, இல்ல இல்ல தயவுசெய்து வாங்க அப்படின்னு கெஞ்சி கதறி கூட்டு போய் அங்க பாத்தீங்கன்னா 3 பேரும் சாரி கேட்கிற டைப்பே
சரியில்லைங்க மேடம், எங்களை மன்னிச்சிருங்க மேடம், நாங்க தப்பு பண்ணிட்டோம், ஏன்னா தப்பா பேசிட்டோம், மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு தினுசா கேக்குறாங்க. இதை பாக்குறாங்க அவங்க, ஐயோ இவங்க பேசுறது எதுவுமே சரியில்லையே அப்படின்ற மாதிரி. இவங்க இங்க சாரியை கேட்டுட்டு நேரா வந்து காஃபி சாப்பிடணுங்கிறக்காக அங்க ஒரு காஃபி ஷாப்புக்கு வருவாங்க. அங்கதாங்க கூத்து செம காமெடி இருக்குங்க. உள்ள வந்து அப்பாடா காஃபி ஷாப் கிடைச்சிருச்சா, நம்ம ஒரு காஃபி சாப்பிடுவோம்டா அப்படின்ட்டு உள்ள போனா அங்க என்னன்னா அட்வான்ஸா பே பண்ணணும், அப்பதான் காஃபி தருவாங்க. அதாவது காசை கொடுத்துட்டு பொருளை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய கடைகள் மாதிரி பொருளை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு காசு கொடுக்குற மெத்தட் இல்ல. இப்போ என்னன்னா இவங்க வந்து பெரிய பெரிய ஹோட்டல் பெரிய பெரிய இடத்துக்கு போய் வந்திருப்பாங்க, இந்த மாதிரி லோக்கல் இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. சோ அந்த நேரத்தில் இவங்க வந்து அப்படி உட்காந்துட்டு நான் ஆர்டர் பண்ண ரெடியா இருக்கேன், அதாவது வெயிட்டர் வர சொல்லுமா அப்படின்றப்ப, மேடம் சாரி மேடம், இங்க எல்லாமே வந்து செல்ஃப் சர்வீஸ் தான், நீங்க எதுவாக இருந்தாலும் கவுண்டருக்கு தான் வரணும் அப்படின்னு. இது வேறையாக்கும் அப்படின்னு அப்படியே சலிச்சுட்டே எந்திரிச்சு போறாங்க. இவங்க இன்னும் இந்த பழைய மைண்ட்லேயே இருப்பாங்க, கார்டெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி. இவங்க என்ன பண்றாங்கன்னா போனோடனே ஓகேமா எக்ஸ்பிரஸ் ஒரு காஃபி ஒன்று கொடுமா அப்படின்னோடனே மேடம் 32,000 வான் அப்படின்றாங்க, அதாவது 32,000 வான் அப்படின்றாங்க. என்ன மேடம் கார்டு வச்சிருக்கீங்களா எங்களோடது, இல்ல நீங்க அப்படின்னா இல்ல என்கிட்ட வந்து டெபிட் கார்டு இருக்கு, நீங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை கொடுப்பாங்க. பார்த்தா அந்த அக்கௌண்ட் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணாமலாம் இன்னும் வச்சிருப்பாங்க, இவங்களே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, அக்கௌண்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இல்ல அதே மாதிரி தான் அவங்களும் வாங்கி கார்டை தைச்சா, சாரி மேடம் கார்டு டிக்ளைன் ஆயிருச்சு அப்படின்னு. என்னது கார்டு டிக்ளைன் ஆயிருச்சா மேடம், வேற ஏதாவது கார்டு வச்சிருக்கீங்களா அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. ஐயோ வேற ஏதாவது கார்டு இல்லையே அப்படின்னு. இல்லமா நீ வந்து இந்த காஃபியை கொடுத்துட்டு காசு வாங்க கூடாதா, அந்த மாதிரி எதுவும் சிஸ்டம் இல்லையா, தயவு செய்து ஒரு காஃபி கொடுமா, இப்போதைக்கு எனக்கு இருக்கிற நாளைக்கு ஒரு காஃபி சாப்பிட்டே ஆகணுமா அப்படின்றாங்க. பட் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, இல்ல மேடம் சாரி மேடம் எங்களை மன்னிச்சிருங்க, அந்த மாதிரி சிஸ்டம் எதுவுமே எங்ககிட்ட இல்ல, எதுவா இருந்தாலும் நீங்க வந்து கேஷ் கொடுத்துட்டு தான் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கஸ்டமர் நினைக்கிறாங்க. நீங்க அப்படி ஓரம் பண்ணிலுங்க அப்படின்னு சொன்னோடனே பின்னாடி திரும்பி பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அம்மா தான் வந்து நிப்பாங்க. இவங்களும் திரும்பி பார்த்துட்டு ஷாக் ஆயிருவாங்க. அதே நேரத்தில் அவங்க வந்தவங்க ஓகேமா எனக்கு வந்து அமெரிக்கன் காஃபி ஒன்று கொடுமா, ஐஸ் நல்லா டபுள் ஐஸ் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடு அப்படின்னா, கண்டிப்பாமா உங்களுக்கு இல்லாமையா அப்படின்றப்ப சரிம்மா அவங்க ஆர்டர் பண்ணாங்களா அந்த இதுக்கும் பணம் எடுத்துக்கோ அப்படின்னு. ஓகே அப்படின்னா இவங்களும் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், ஆனா எனக்கு தேங்க்ஸ்லாம் வேணாம், நீங்க வந்து அதுக்கு திரும்ப பே பண்ணிருங்க அப்படின்னு. அப்படியே பாக்குறாங்க, என்னடான்னு பார்த்தா இது வரைக்கும் வேலைனா என்னன்னே தெரியாத ஒரு ஆளை கூட்டிட்டு போய் வேலை வாக்க விட்டா போடுறோம், அது மாதிரி நம்ம ஹீரோனிய அம்மாவை கொண்டு போய் வேலை வாக்க விடுறாங்க பாருங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செம காமெடியா இருக்கும். அதாவது ரொம்ப ரிச்சா ட்ரெஸ் பண்ணவங்க இப்ப சாதாரணமா ஒரு பேண்ட் ஒரு சட்டை ஒன்று போட்டு மேல ஒரு இதுக்கெல்லாம் கோட்டு மாதிரி போட்டு அதுல கவர்ஸ்லாம் இருக்கும். சரி என்னடா ஒர்க் அப்படின்னு பார்த்தா மாம்பழத்தை வந்து கைப்படாம எடுக்கணும், அது எப்படிங்கிறத இவங்க பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க நிறைய பேர் விவசாயம் தானே பண்ணிட்டு இருப்பாங்க கிராமத்துல. அங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரினர் வேற ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க அப்படியே ஒரு மாதிரியா நின்றுகிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா எல்லாரும் காஃபி சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோட அம்மா வந்துடுறாங்க. ஓகே எல்லாரும் வேலைக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நட்டாசா உனக்கு ஒரு புது ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடு அப்படின்னு. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு, பாப்பா இங்க பாரு பாப்பா அப்படின்னு. யாரு என்னையா போறேமா, நான் என்ன உனக்கு பாப்பாவா, இங்க பாரு உன்னை விட நான் வயசுல கூடமா, நீ என்ன பாப்பாடுற, இங்க பாரு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி தான் முக்கியம், நான் சீனியர் நீ ஜூனியர், அதனால நான் உன்னை பாப்பான்னு தான் கூப்பிடுவேன், வா வந்து வேலையா பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இது ரியாலிட்டி தாங்க, எப்பயுமே வந்து இந்த இடத்துல சீனியர் ஜூனியர்லாம் இருக்கும்ல. ஆனா இவங்க இதெல்லாம் பார்த்திருக்க மாட்டாங்கல்ல, இவங்களுக்கு இது எல்லாமே புதுசா இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி கடைசியில வேலை வாங்குற நிலைமை வந்துச்சு பாத்தீங்களா. இப்போ என்னன்னா வா பாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டு போய், இங்க பாருமா நல்லா பாரு, இந்த இதுக்குள்ள கவர் இதை அப்படி மேல அழகா போட்டு இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும், அதை லாக் பண்ணி அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் அவங்க பறிச்சுக்குவாங்க. சரி வா நீ போடு அப்படின்னு. இவங்களும் மேலே ஏறி போட ட்ரை பண்றாங்க. ஏன்னா இவங்க வேலையே பார்த்தது இல்ல. மேலே ஏறி ட்ரை பண்ணும்போது, என்ன பண்ற நல்லா பிடி, அது என்ன இதா, அது என்ன வலிக்குவா போகுது, நல்லா பிடி, இன்னும் டைட்டா பிடி, அட என்ன நீ என்ன வேலை பாக்குற, நீ ஒழுங்கா வேலையே பார்க்க மாட்டற, உனக்கு என்ன வீட்டுல வேலை சொல்லி கொடுத்தாங்க, என்ன நீ சரியான உதவாக்கரையா இருப்பா போல இருக்கு, நல்லா பிடி அப்படி சத்தம் போடும்போது, என்னம்மா இப்படி சத்தம் போடுற, என்ன சத்தம் போடுற, என்னோட சீனியர்லாம் இதை விட கத்திருக்காங்க, நல்லா பிடி அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் ஹீரோட அம்மா போகும்போது, பாஸ் இங்க வருங்க, இது ஒரு உதவாக்கரை, இது எதுக்குமே வேலைக்கு ஆகாது, இதை கொண்டு போய் ஏன்ட்ட ட்ரைனிங் தள்ளி இருக்கீங்க, தயவுசெய்து இது வேணான்னு சொல்லுங்க அப்படின்றப்ப அவங்க சிரிச்சுக்கிட்டே போறாங்க. என்ன வேற வழி இல்ல, அவங்களால எதுவும் சொல்லவும் முடியாது. இவங்களுக்கு ஒரு பக்கம் ஷாக்காவும் இருக்கு, என்னடா நம்மளை பார்த்து உதவாக்கறேன்னு சொல்றாளே அப்படின்னு. நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி தெரியுமா, என்னடா இது இப்படி சிக்க விட்டாயில அப்படின்னு. சரி மாட்டு 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 அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது டப்புன்னு அந்த பழத்தோட கீழே வந்துடும். அறிவுல என்ன நீ வேலை பார்க்குற, நீ எல்லாம் எங்க உருப்பட போறப்ப அப்படிங்க. அவங்க அப்படியே பார்ப்பாங்க, ஐயோ என் நிலைமை, நான் இங்க வந்து இப்படி சிக்கிக்கிட்டு முழிக்கிறேனே அப்படின்னு. அப்படியே ஹீரோனியை காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்க கிராமத்துல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துருக்காங்க. பார்த்தா ஒரு சின்ன கார் வருது. யாரான்னு பார்த்தா வேற யாரு, நம்ம ஹீரோனிய பிஏ இருந்தாங்கல்ல, அவங்க தான் வர்றாங்க. வந்த உடனே பார்த்து, என்ன சொல்லலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கு, ஒரு ஹக் கொடுக்குறியா அப்படின்னு. பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு இப்ப ஹக் கொடுக்க முடியல, இல்ல பொருள் எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு. எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு போய் ஒரு பாக்ஸ் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா அங்க அந்த பேப்பர் எல்லாம் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்ல, அந்த மாதிரி பேப்பர்ஸ் தூக்கிட்டு வந்திருக்காங்க. வந்து உட்கார்ந்துட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. வந்து உட்கார்ந்த உடனே, ஆமா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்ல, நீ எப்படி வந்து இந்த மாதிரி இடத்துல இருக்க, அதுவும் இல்லாம வந்துட்டு உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வேற அவரு, எப்படி உனக்கு இந்த இடத்துல அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகலையா அப்படின்றப்ப, இதுல என்ன இருக்கு, ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான் இப்போ வரைக்கும். எனக்கு என்ன ஒண்ணுனா, இந்த மாதிரி இடத்துல இருக்கணும் ரொம்ப நாள் ஆசை தான், நானும் ஒர்க் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்
சொல்லணும். ஸோ அது மாதிரி இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு நினச்சிக்கோ. அந்த மாதிரி தான் நான் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் அன்கம்ஃபர்டபுளாலாம் இல்லை அப்படின்றாங்க நம்ம ஹீரோயினி. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி அங்கே என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க கம்பெனியில், அதுவும் இல்லாமல் அந்த யோன் பையன் வேற உன்னை கண்டுபிடிச்சான்ல, அங்கே பூராமே வந்து நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணதே வந்து சும்மா ஒரு ஃபேக்காக தான் டிவோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே, அப்படிலாம் இல்லடி, உண்மையிலேயே நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்ட முடியும் அப்படின்றாங்க. போடி, நம்புற மாதிரி இல்லடி, டிவோர்ஸ் பண்ணவன் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கணும், போடி போடி, இன்னமும் வந்து நீ அவனை லவ் பண்ணிட்டு தானே இருக்க அப்படின்னோடனே இவங்க அப்படியே ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லடி அப்படின்னு. சரி சரி விடு, இருந்தாலும் என்கிட்ட உனக்கு சொல்லாமல் இருக்கவும் முடியல அப்படின்னோடனே, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு. இல்லடி, உன் எக்ஸ் ஹஸ்பண்ட் தான், இருந்தாலும் அப்படின்னே மேட்டரை சொல்லு. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி பேக்யானா வந்து கம்பெனிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவர் வந்து டீப்ரமோட் பண்ணி ஒரு இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்னு. எதுக்காக, என்ன ரீசன் அப்படின்னா, இல்லை அவர் வந்து ஏதோ ஊழல் பண்ணியிருக்கிறதாக சொல்லி போட்டிருக்காங்க, மற்றபடி வேற எந்த டீட்டெயில்ஸ் தெரியல, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல பேசிக்கிட்டு இருந்தப்ப அவர் அங்கே போனதுக்கப்புறம் நான் பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அப்படியா, சரி விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போனை வந்து வில்லனுக்கு தான் போடுறாங்க. போனை போட்டு எதுக்காக பேக்யாரவை டீப்ரமோட் பண்ண, என்ன விஷயம் அப்படின்றப்ப, இல்லை அவன் வந்து ஊழல் பண்ணியிருக்கா அப்படின்னா, எந்த மாதிரியான ஊழல் பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா, அப்படி இல்லைன்னா ஆடிட்டிங் டீம்கிட்ட நானே வேணா இது பண்ணுவான் அப்படின்றப்ப, இல்லை நீ இப்போ பவர்லேயே இல்லை அப்புறம் எப்படி உன்னால இது பண்ண முடியும், நானே சொல்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு அவன் உன்னுடைய கஸ்டமர் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும் பார்த்தியா, அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே லீக் பண்ணிட்டான் அப்படின்றாங்க. ஓ, அது லீக் பண்ணிட்டாடா அப்படின்னு சொல்லி இவங்களும் அப்படியே ஒரு மாதிரியா கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, ஹீரோயினிக்கு ஹீரோ பற்றி நல்லா தெரியும், அவன் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டான் அப்படிங்கிறதுல ஹீரோயினி ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் சரி சரி விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சிடறாங்க. இப்போதாங்க வள்ளுவான காமெடிங்க. நம்ம ஹீரோயினுடைய அம்மா இருக்காங்க இல்லை, அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க வேலையை முடிச்சுட்டு. ஸோ ஹீரோட அம்மா தானே சம்பளம் போடுவாங்க, அவங்க எல்லாத்துக்கும் சம்பளம் போட்டுட்டு, நீங்கள் வந்து இன்னைக்கு இவ்வளோ 70 பழம் வந்து இது பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுக்கான காசு வந்து கிட்டத்தட்ட 4000 வான், பட் நீங்கள் 3200 வான் வந்துட்டு அங்கே டீ சாப்பிட்டீங்கல்ல, அதுக்கு எடுத்தாச்சு, மிச்சம் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1800 வான் இருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. அவங்களும் வாங்கி குளிக்கி பார்த்துட்டு என் நிலமை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பிடுவாங்க பாருங்க, சும்மா தீனி திம்பாங்க. ஏன்னா நார்மலாக வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நல்லா பசிக்கும், அது மாதிரி இங்கே இவங்க பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணனால நல்லா பசிக்குது, நல்லா சாப்பிட்றாங்க, எல்லாரும் வெறிக்க பார்க்குறாங்க அவங்களையே. ஆனால் அவங்க எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்லை, அடிச்சு நாடி சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் ஹஸ்பண்ட் பார்க்கணுமே, ஹனி இன்னைக்கு தூக்க மாத்திரை வேணும்ல, இந்த மாத்திரை எடுத்து வந்திருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா இல்லையா, கதவை திறந்து பார்த்தா நம்ம ஆளு அப்படியே கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, செம்மையா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க ஹீரோனுடைய அம்மா. இதை பார்த்து அவர் மிரண்டுவார், எப்படி இவ டேப்லெட் போடாம தூங்கவே மாட்டாளே, எப்படி தூங்குறா இவ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க செம்ம டயர்டுல தூங்கிட்டு இருக்காங்க கொரட்டை விட்டு. இவர் அப்படியே வந்து பார்க்கறாரு, பார்த்துட்டு அழகா அந்த பெட்ஷீட் எடுத்து போத்தி விட்டுட்டு அப்படியே பார்க்கறாரு, ஒரு மாதிரி வருத்தத்தோட ஏக்கத்தோட பார்க்கறாரு. சே, நம்ம நிலைமை இப்படி ஆயிப்போச்சே அப்படின்ட்டு ஒரு மாதிரியா அந்த ஒரு ஏக்கத்தோட ஒரு வருத்தத்தோட பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்கறாரு. அப்படிங்க நம்ம ஹீரோனுடைய அப்பா வந்து என்ன பண்றாருன்னா, அப்பதான் வர்றாரு. நம்ம ஹீரோட அப்பா உட்காந்து எப்பயும் போல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்தோன்னா, என்னாச்சு நேத்துக்கு உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்ல நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா, என்னுடைய வேலையை விட்டுட்டு இங்க ஃபார்மரா வந்தப்பதான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணவே ஆரம்பிச்சேன். நான் சிட்டில இருந்தப்ப அங்க ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், பட் இங்க வந்தப்பறம் என்னுடைய லைஃப் டோட்டலா மாறிச்சு. என் வைஃப் என் கூட இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணா, இருந்தாலும் இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் என்னால விட முடியல அங்க பழகுனது அப்படின்றப்பல. அப்படியே அவர் உட்காந்துட்டு, அது வாஸ்தவம் தான், சில பழக்க வழக்கங்களை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஒண்ணு நீங்க வருத்தப்படுற மாதிரி தான் நானும் இப்ப வருத்தப்படுறேன். இந்த பாருங்க, என்னோட போன்ல சார்ஜ் அப்படியே இருக்கு, மணி 10 ஆச்சு, இப்ப வரைக்கும் ஒரு போன் கால் கூட வரல. சொல்ல போனா நான் வைஸ் சேர்மனா இருந்தேன், அப்பெல்லாம் என்னோட போன் கால்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க, ஆனா மாறி மாறி போன் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு போன் கூட வரல. சொல்ல போனா நான் போன் போட்டாலும் ஒரு வயலும் எடுக்கிறது இல்ல. எதுவா இருந்தாலும் பவரும் பணமும் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாருமே மதிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற மக்கள் அப்படி இல்ல, நீங்கள் அப்படி கிடையாது. ரொம்ப நல்ல உள்ள படைச்சவங்களா இருக்கீங்க, உங்க கூட இருக்கிறது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இப்ப பவர் இல்லாம இருக்கிறது அது ஒரு பக்கம் வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. இதை கேட்டோன்னே ஹீரோட அப்பாவும், அது என்னமோ வாஸ்தவம் தான், பவர்ல இருந்தவங்களுக்கு அவங்களுடைய பவர் போயிருச்சு அப்படின்னா சில நேரங்களில் சில வருத்தப்பட விஷயங்கள் தான் நடக்கும். அது மாதிரிதான் உங்களுக்கும் நடந்திருக்கு, ஒன்னும் வருத்தப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும், இந்தாங்க இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க அப்படின்ட்டு 2 பேரும் ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டே நாடகம் பார்த்துருக்காங்க. அதுல ஒரு சீனை பார்த்துட்டு நம்ம ஹீரோட அப்பாலாம், அடச்சா என்னடா இது அதுக்குள்ள முடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனா ஹீரோயினுடைய அப்பா உட்கார்ந்து நல்லா குடிக்கிறாப்ல. இப்ப நம்ம ஹீரோட அப்பா ஒரு கேள்வி கேட்பாரு, எனக்கு ஒரு டவுட்யா, இந்த பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்களா அந்த நாடகத்துல காட்டுற மாதிரி அப்படின்னு. இல்ல நாடகத்துல வந்து தப்பா காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு இதுல வர மாதிரி ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் சடனா வராது. பெரிய பெரிய பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டுல அதுவும் பக்கத்துலயே வந்து டாக்டர்ஸ் வச்சுக்குவாங்க. ஜஸ்ட் லைட்டா பிளட் பிரஷர் இதானா கூட அதை டக்குன்னு அந்த சால்ட் போட்டு சாப்பிடுறது, சில விஷயங்களை வந்து இது பண்ணுவாங்க. ஃபுட் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், ரொம்ப டயட் மெயின்டைன் பண்ணுவாங்க. நாங்களாம் இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கோம் அப்படின்றாரு. ஓ அப்படியா, அப்ப இவங்க தான் போய் சொல்றாங்க போல இருக்கு, நாடகத்துல தான் இப்படி காட்டி ஏமாத்துறாங்க அப்படியே ராஸ்கல் அப்படின்ட்டு 2 பேரும் அழகா குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் அப்படியே மெதுவா நடந்து வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயினி கேட்கும்போது, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு அந்த யோன் பையன் இங்க வந்திருந்தாலுமே அவனை மீட் பண்ண, என்ன கேட்டான், என்ன பேசுனீங்க அப்படின்றப்ப, என்ன பேசினா ஒண்ணுமே பேசல, அவன் வந்தான் டக்குன்னு வந்துட்டு எதுக்காக இங்க வந்து இருக்க அப்படின்னு கேட்டான், அவ்வளவுதான், வேற ஒன்னும் பேசல அப்படின்னு. ஓ அது மட்டும் தான் கேட்டான், வேற எதுவுமே சொல்லலையா அப்படின்னு. வேற எதுவும் பெருசா சொல்லல. இல்ல இன்னொரு விஷயம் சொன்னா, ஆக்சுவலி வந்துட்டு திரும்ப நீ வந்து அந்த சிஓ போஸ்டிங்கே
வரலாம், திரும்ப உன்னோட வீட்டுக்கு உன்னோட ஃபேமிலி எல்லாம் வரலாம், அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். அப்படின்றப்ப என்னது திரும்ப அங்க வர சொன்னானா, அதுவும் அவன் கூட இருக்க சொன்னானா அப்படின்றப்ப ஆமா அப்படின்றாங்க. அவனுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தியா, எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பையன் உன்னை அங்க வர சொன்னதும் இல்லாம உன் கூட இருக்கிற வேற சொல்லியிருக்கான் பாத்தியா அப்படின்னு. இல்ல எனக்கு அவன் அப்படி சொன்ன மாதிரி தெரியல, என் கூட இருக்கணும்னு சொன்ன மாதிரி தெரியல, நீ இங்க வா இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னே. இல்ல இல்ல இது வந்து கம்ப்ளீட்டா வேற, அவன் வேற ஏதோ மோட்டிவேஷனோட தான் உங்ககிட்ட வந்து அன்னைக்கு பேசியிருக்கான் அப்படின்றப்ப இல்ல அப்படிலாம் இல்லையே அப்படின்றப்ப இல்ல இல்ல அவன் கூட நீ அங்க இருந்தா அது பிரச்சனை, இப்ப நீ நானே இருக்கனா அது வேற, இல்ல இல்ல அது வந்து அப்படின்னு அப்படியே உளறாரு. என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்ற. இல்ல நீ ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு, அப்புறம் எப்படி அவன் உன்கிட்ட இந்த மாதிரி அப்ரோச் பண்றான், சாரி டிவோர்ஸ் ஆனவன் சொல்லுங்க அப்படின்னோடனே அது வந்து அப்படின்னு பாக்குறாரு. ஆக்சுவலி இங்க பாருங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க கூட தான் உங்களை சஸ்பெண்ட் பண்ண விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அவன் வந்து அப்ரோச் பண்றது பண்ணிட்டு போட்டான், ஆனா அதுக்கு நான் ஒத்துக்கணுமே, நீங்க ஏன் அதை பத்தி இவ்வளவு கேர் பண்ணி பயப்படுறீங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்றாங்க. இல்ல இல்ல உனக்கு அவனை பத்தி தெரியாது, அவன் வேற ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்றப்ப அவன் என்ன வேணாலும் பிளான் பண்ணட்டும், ஆனா அது எதுவும் நடக்காது, தயவுசெய்து இந்த மேட்டரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்படியே காலையில விடுஞ்சனே காட்டுறாங்க, நம்ம ஹீரோட அம்மா வந்து வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது இலையெல்லாம் இருக்காங்கனக்குள்ள என்னடா இது அப்படின்றது கடைசியா ரூம் நம்ம ஹீரோனி இருக்கிற ரூம் பக்கத்துல போகுது. அங்கனக்குள்ள போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோனி டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு, டாக்டர் இந்த மாதிரி இப்ப அடிக்கடி மயக்கம் வருது, இலூஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாயிருச்சு, நான் வந்து மெடிசன் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப டாக்டர்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ இந்த மெடிசன்ஸ் இந்த மேட்டர்லாம் கேட்கவுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு போய் டே பேக்கியானோ எந்திரா உன்ட்ட கொஞ்சம் பேசணும், என்னடா உன் பொண்டாட்டி என்னென்னமோ சொல்றா, என்ன விஷயம்டா, எதுவும் பிரச்சனையா அப்படின்றப்ப அவர் அப்படியே பாக்குறாரு. டே உண்மையை சொல்றா அப்படின்னோடனே அப்பதான் விஷயத்தை எடுத்து சொல்றாரு. இல்லம்மா அது வந்து என்னன்னா ஹெயானுக்கு வந்து பிரைன் டியூமர் இருக்குமா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்ற? ஆமாமா இதுக்காக தான் அவன் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தான், அந்த நேரத்துல தான் திடீர்னு அவளுக்கு இல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரும், ஆனா என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ், அவளுக்கு வந்த டிசீஸ், அதை தீர்க்க முடியாதுன்னு டாக்டர்னு சொல்லிட்டாங்க, நாங்களும் எவ்வளோ மெடிசன்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா என்னடா அப்படின்னு அவர் அப்படியே அழுதுகிட்டே பார்த்து இல்லவா ஹெயான் ரொம்ப நாளைக்கு வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா டாக்டர்ஸ் எல்லாம் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாரு. இதை கேட்டோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. என்னடா சொல்ற அப்படின்னா அவங்களும் அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. ஆமாமா ஹெயானை எதுக்காக நான் இப்போ வரைக்கும் விடாம வச்சிருக்கேன்னா அதனாலதான் அவ சர்வே பண்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு அவளை காப்பாத்துறதுக்கு நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அதுக்குள்ளேயே இந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த கேப்ல தான் இந்த டிவோர்ஸ் மேட்டர் அதுன்னு எல்லாம் நடந்து போச்சு, நான் கண்ணிமிக்கிற நேரத்துல எல்லாமே நடந்து போச்சுமா, என்னால் அவளை இப்போதைக்கு விட்டுட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னோடனே அவங்க அப்படியே பாக்குறாங்க. டே என்னடா இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்திருக்க அப்படின்னு. இல்லம்மா ஹெயான் எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துருவான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே அவங்க அப்படியே ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி உடஞ்சு போயிடுறாங்க அவங்களும். ஆனா அவங்க அம்மா அழுதுகிட்டே என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க, இந்த நேரத்துல போய் அவளை டிவோர்ஸ் பண்ணி வச்சிருக்க, கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே பேசுறாங்க. இல்லம்மா நான் நினைச்சு எதிர்பார்க்கலமா இது இந்த மாதிரி நடக்கும்னு, நான் டிவோர்ஸ் பண்ண நினைச்சேன், ஆனா அவளுக்கு அந்த பிரச்சனை வந்தப்ப அவளை விட்டு போக கூடாதுன்னு நினைச்சமா, ஆனா அதுக்குள்ளேயே வந்து யாரோ ஒருத்தர் தேவையில்லாம செஞ்ச வேலையினால இப்ப நான் டிவோர்ஸ் பண்ண வேண்டியதா போச்சு, என்னை மன்னிச்சிருமா அப்படின்றப்ப போடா அப்படின்னு அடிச்சு அழுதுக்குறாங்க. சரிம்மா தயவு செய்து இதை யார்கிட்டையும் சொல்லிடாதமா அப்படின்றாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படி தனியா போயிடுறாங்க. அப்படியே இங்க நம்ம ஹீரோவோட அப்பா வந்து அப்படியே வர்றப்பல வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இங்க நம்ம அம்மா வந்துட்டு தனியா உட்காந்து ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்களா. இதை பார்த்துட்டு அவர் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அவங்க பொண்ணு வரும்போது இங்க வாமா அப்படின்னு கூப்பிட்டு உங்க அம்மா என்னன்னு தெரியல எதுக்கோ அழுதுகிட்டு இருக்கா, ஆனா காரணம் நான் தான் தெரியுது, பட் என்ன காரணமே தெரியல அப்படின்னு. என்னப்பா பண்ணீங்க எனக்கு தெரியலமா, இத்தனை வருஷத்துல நான் அவளை ஒரு வார்த்தை திட்டினது கூட கிடையாது, அவ வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுக்காம இருந்ததே கிடையாது, ஆனா இப்ப எதுக்கு அழுகுறான்னு எனக்கு தெரியலமான்னு வருத்தமா சொல்லும்போது அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. டக்குன்னு இவங்க நில்லு இங்க பாரு கத்தாத போயிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அழகா சாப்பாடு எல்லாம் பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு டக்குன்னு இன்னைக்கு சாப்பாடு வலுவா செஞ்சிருக்க போல இருக்கு, இங்க வாரு போ மீட்லாம் செஞ்சிருக்க அப்படின்னு உட்கார போய் எந்திரி போ போய் ஹெயானை கூட்டுவா அப்படின்றாங்க. எப்பா பார்த்தாலே ஹெயான் அப்படின்ட்டு போறாங்க. அப்படியே இவர் ஒரு மாதிரியா கூனி குறுகி போய் அந்த மனுஷன் வருவாருப்ல, வந்த மனுஷன் சும்மா இருக்காம அவங்க கையை பிடிச்சி ஹனி நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்ட்டு அப்படி உட்காரும் போது தள்ளி உட்காருங்க அப்படின்னு. என்னடி அம்மா இப்படி சொல்ற, உனக்கு தெரியுது எனக்கு புரியுது, அதாவது வந்து நான் அங்க இருந்தப்ப கஷ்டப்பட்டோம், இங்க வந்து இப்படி கஷ்டப்படுறமே நீ நினைக்கிறது என்னமா வாஸ்தவம் தான், ஆனா இருந்தாலும் உன் ஹஸ்பண்ட் இங்க எல்லாருக்குமே பிடிக்கும்ல, அந்த வகையில் நீ கொடுத்து வச்சோ தானே, எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்குமா, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு அதனால வந்துட்டோம்ல அப்படி இப்படின்னு. இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா இவங்களுக்கு நடந்த விஷயத்தை நினைச்சுதான் இவங்க அழுகுறாங்க அப்படின்னு இவர் நினைச்சிட்டாரு. பட் அவங்க வந்துட்டு எதையாவது வளராதீங்க அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் கரெக்டா நம்ம ஹீரோயினுடைய அப்பா அம்மா 2 பேர் வர்றாங்க. இவங்களை வந்துட்டு வாங்க அப்படின்னு அவர் அப்பா பார்த்துட்டு என்ன இன்னைக்கு ரொம்ப வேகமாக செஞ்சிருக்கீங்க, அதே நேரத்தில் எதுவும் ஸ்பெஷல் டேவா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க அப்பா சாப்பிட உட்காரும்போது இப்போ என்னன்னா நம்ம ஹெயான் வந்துருவாங்க. வாமா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இந்த கூத்த கேளுங்க. நம்ம ஹீரோட அப்பா சரி மீட் எடுப்போமேன்னு சொல்லிட்டு அந்த மட்டனை இதை வச்சிருப்பாங்க, அதை எடுக்கிறதுக்காக அப்படி அப்பாரால் எஸ்டிக்க இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை தூக்கி அப்படியே ஹெயான் பக்கத்தில் வச்சு இது உனக்கு தாம சாப்பிடுமான்றாங்க. சரி இது சரிப்பட்டு வராது, அவர் பொண்டாட்டி பற்றி அவருக்கு தெரியுமே, டக்குன்னு இன்னொரு போகல் எடுக்க போகும்போது டப்புன்னு கையை பிடிச்சி இரு அப்படின்னு சொல்லி எடுத்து அவர் சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. விட்டா இவர் நமக்கு எதுவும் தரமாட்டா
அப்படின்னு ஹீரோயினுடைய அம்மாவும் எங்க இவனை மட்டும் காண நம்ம பையனை அப்படின்றப்ப அங்க காட்டுறாங்க. அவன் பார்த்தனா ஒய்ஃபை அங்க இருக்கல ஜிம்ல அங்க உட்காந்துட்டு இவன் ஒய்ஃபும் இவனும் ஒரு கேம் விளையாண்டுருப்பாங்க. சோ அந்த கேம்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அவ வரும்போது டக்குன்னு இவன் உள்ள போய் மெசேஜ் பண்றான். அவளும் அதை பார்த்துட்டு ஐயோ இவனா ஐயோ அப்படின்னு டக்கு டக்குன்னு வெளியே வரலான்னு பார்த்தா இங்க பாரு நல்லா கேட்டுக்கோ, குழந்தைக்கு வந்து ஆக்சுவலி ஒரு வேக்சின் போட்டுக்கோ. அப்போ வந்து பிரேக்கிங் ஷார்க்னு ஒரு பாட்டு இருக்கு, அதை பாடுனேன். இப்ப கிட்டத்தட்ட போட்டு இவ்வளவு நாள் ஆச்சு, ரெண்டாவது வேக்சின் போடுறதுக்கான டேட் வந்திருக்கும். தயவு செய்து குழந்தையை தூக்கிட்டு போய் அந்த வேக்சின் போட. அது மட்டும் இல்லாம அந்த வேக்சின் போடுறப்ப பிரேக்கிங் ஷார்க்ங்கிற அந்த பாட்டை பாடு, அப்பனா தான் அவன் அமைதியா இருப்பான் அப்படின்றான். சோ அப்படியே இவங்க ஒரு மாதிரியா பாக்குறாங்க, என்னடா அவன் குழந்தை மேல இவ்வளவு பாசமா இருக்கானே அப்படின்னு. அதே மாதிரி அவன் ஆக்சுவலி வந்துட்டு அந்த குழந்தைக்கு ஊசி போடும்போது இந்த பாட்டை பாடினது மட்டும் இல்லாம குழந்தைக்கு ஊசி போடும்போது குழந்தை தான் அழுகும். ஆனா இவனும் உட்கார்ந்து ஒரு மாதிரியா கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே பாட்டை பாடுவான். அப்படியே குழந்தை வந்து அந்த ஊசி போட்டு முடிச்சோன்னே டக்குன்னு தூக்கி செல்லம் வாடா செல்ல வாடா செல்லம் ஒன்னும் இல்லடா அப்பா இருக்கல அப்படின்னு அப்படியே குஞ்சுவாங்க. சொல்ல போனா இந்த பையன் ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்படுவான். அதை நினைச்சு பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரியா ஃபீல் ஆயிடுறாங்க. ஃபீல் ஆயிட்டு அப்படியே பார்த்துட்டு சரி இதெல்லாம் சரிப்படாது அப்படின்னு எப்பயும் போல அவங்க பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் இந்த பையன் ஒரு மாதிரியா ஃபீல் ஆகி வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து ஒய்ஃபை விட குழந்தையை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அதே நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அத்தை வந்துட்டு அந்த கையால் கூட இருக்கும்போது அங்க வந்து ஒரு போன் பேசி இருக்கும்போது இந்த மாதிரி சேர்மன் வந்து இந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது அவங்களுக்கு. அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. பார்த்தா டக்குனு அந்த குயின்ஸ் கம்பெனி முன்னாடி நிக்கிறாங்க. அப்படி யோசிச்சு பாக்குறாங்க, ஒரு காலத்துல இவ்வளவு கெத்தா வந்தானோ அதே கெத்தோட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கெத்தா உள்ள போறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி போய் பாக்குறாங்க, என்னடா மேடம் வந்திருக்காங்களே. அவங்களும் அங்க போய் பாத்தீங்கன்னா மேக்கை பிக்கப்லாம் போட்டு பயங்கரமா ரெடி ஆகிறாங்க. அந்த நேரத்தில் வில்லன் அப்படியே வந்தானே வெல்கம் பேக் அப்படின்றான். பரவாயில்ல இருக்கட்டும், அப்புறம் நீ சொன்ன ப்ராமிஸை காப்பாற்ற நினைக்கிறேன். நீ த்ரெட்டின் பண்ணனால வந்தது இல்ல, ஏன்னா எனக்கு என்னுடைய குடும்பம் திரும்ப அந்த வீட்டுக்கு வரணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் நான் இந்த ஷேர்ஸ் எல்லாம் தர ரெடி, ஆனா திரும்ப எனக்கு என்னோட வீடு வேணும், மறந்துடாத உன்னோட ப்ராமிஸை காப்பாத்து அப்படின்றாங்க. இப்போ இவங்க என்ன டீல் போட்டிருப்பாங்க அப்படின்னா நம்ம ஹீரோனுடைய ஷேர்ஸை வந்து அவனுக்கு தர்றதாகவும் அது போக வந்து அவன் அதுக்கு பதிலா அந்த வீடு அது போக இவங்க கிட்ட இருந்து பறிச்ச அந்த பணம் இது எல்லாமே இருக்குல்ல அக்கௌண்ட் டீட்டெயில் அந்த எல்லாத்தையுமே அந்த போஸ்டிங்லாம் திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதை நம்பி தான் நம்ம ஹீரோனி வந்திருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோனி எப்படி கெத்தா ரெடியாகி கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோ பின்னாடி வந்து பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி போறாப்புல. பார்த்தா அங்க போய் நின்னுட்டு என்ன பண்றீங்க இங்க எதுக்காக வந்த அப்படின்னு கேட்ட உடனே இங்க பாரு பேக்கியானோ, இது என்னோட சொந்த பிரச்சனை, இதை நானே சால்வ் பண்ணிக்கிறேன், தயவுசெய்து நீ இதுல இன்வால்வ் ஆகாத. எப்படி நீ சால்வ் பண்ண போற அப்படின்னு அதை நான் பாத்துக்கிறேன். ஹீரோ ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம வில்லன் அப்படியே சரிவா போவோம் ஹேயானா அப்படின்னு கூட்டு போறாப்புல. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல இவங்க அத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஹீரோனி அத்தையும், அதே போக அந்த வில்லியும் கண்டுபிடிச்சிட்டா. சோ ரெண்டு பேருமே வர்றாங்க. அவ ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கா, இவங்க ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி வில்லன் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அங்க இருக்கிற வக்கீல் வந்து சார் நீங்க பேச வேண்டியது இதுதான், இதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் கொடுக்குறான். அப்படியே ரெண்டு பேர் வந்து நிக்கிறாங்க. வந்தோடனே நம்ம வில்லன் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இங்க ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன். என்ன அப்படின்னா நீங்க எல்லாருமே ஃபேக் நியூஸ் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் குயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சொல்ல போனா பியானோ கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது சொல்ல போனா குயின்ஸ் டிபார்ட்மெண்டோட மிகப்பெரிய லார்ஜஸ்டான ஒரு ஷேர் ஹோல்டர் தான் பியானோ குரூப். சேர்மன் ஹாங்க் வந்து பிரச்சனை ஆனப்ப பியானோ குரூப்ஸ் ஆன நாங்க வந்து டேக் ஓவர் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனா அதே நேரத்துல இங்க நீங்க நிறைய நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஃபேக்கா. நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்ல போனா இப்போ இந்த குயின்ஸ் டிபார்ட்மெண்டோட சிஇஓவா ஏற்கனவே இருந்த மிஸ்டர் ஹேயான் வந்துட்டு திரும்ப அவங்களுடைய பதவிக்கு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான சில அனௌன்ஸ்மெண்ட்டையும் அவங்க கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்கள அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே முன்னாடி வந்துட்டு இங்க தாங்க ஒரு ட்விஸ்ட் அடிப்பாங்க பாருங்க நம்ம ஹீரோயினி. அவங்க வந்த உடனே ஹலோ எவ்ரிவன் வெல்கம். அதாவது வந்துட்டு நானும் மிஸ்டர் யோனும் பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் டேஸ்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இங்க வந்து நிறைய ஃபேக் நியூஸ்லாம் வந்திருக்கு. பட் அது எல்லாத்தையும் இல்ல அப்படிங்கறத கிளியர் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த நியூஸ் இவங்க வாசிக்கிறதுக்காக முன்னாடி ஒரு இது மாதிரி ஓடும் ஸ்கிரீன்ல. அதுல வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வரும், இது மாதிரி உங்க தாத்தாவை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு. அப்படியே டக்குன்னு நம்மால ஒரு பிளேட்டை மாத்தி போடுவாங்க பாருங்க. ஆக்சுவலி சொல்ல போனா நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். இவர் வந்து எங்க குடும்பத்தை த்ரெட்லைன் பண்ணது என்னமோ உண்மைதான். திரும்பவும் எங்களை த்ரெட்லைன் பண்ணி என்ன இப்ப இந்த விஷயத்தை செய்ய வைக்கிறாரு. இந்த கேப்ல ஹீரோ அப்படி கிளம்புனவர் இந்த விஷயத்தை கேட்டா அப்படியே டக்குன்னு சடனா திரும்பி பார்ப்பாரு. இப்ப என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ஷாக்கு. சொல்ல போனா யோனுக்கு முதற்கொண்டு ஷாக்கு தான். யோனு ஒரு மாதிரியா தான் பாக்குறான். டக்குன்னு இவர் ஆக்சுவலி என்ன சொல்லி மிரட்டினாரு அப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்ட் ஆன வேக்கியானாவை வந்துட்டு இவர் ஜெயிலுக்கு அனுப்ப வேணாரு. எதுக்கு தெரியுமா, அவர் வந்து ஒரு இதுல டைரக்டரா இருந்தாரு. சோ அந்த டிபார்ட்மெண்ட்ல ஊழல் பண்ணதாக பொய்யா கிரியேட் பண்ணி அதை வச்சு நான் அவனை ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு சொல்லி தான் இவர் என்ன த்ரெட்லைன் பண்ணாரு, அதாவது மிரட்டினாரு. என் ஹஸ்பண்ட் ஜெயிலுக்கு போக கூடாது அப்படின்னா என்னுடைய ஷேர்ஸை எழுதி கொடுக்க சொன்னாரு. சோ அதுக்காக தான் என்ன இங்க கூட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரே போடா போட்டுறாங்க. அந்த நேரத்துல நம்ம யோனு என்ன பேசுற யோன் அப்படின்னு டக்குன்னு திரும்பவும் இவர் எதனால வந்து என்னை மிரட்டினார் தெரியுமா, ஆக்சுவலி வந்துட்டு என்னால திரும்ப சிஇஓவா இருக்க முடியாதுங்கிற காரணம் என்ன தெரியுமா, ஏன்னா எனக்கு வந்து பிரைன் டியூமர் இருக்குது அதனாலதான் அப்படின்றாங்க. சோ இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே ஒரே ஷாக். என்னடா அது பிரைன் டியூமரா, இவங்க வந்து இப்ப புதுசா சொல்றாங்களே அப்படின்னு. அப்படியே நம்ம ஹீரோவும் பாக்குறாரு, நம்ம ஹீரோயினையும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினி அப்படியே பாக்குறாங்க. ரெண்டு பேருமே பாக்குறது எவன் என்ன சொன்னாலும் சரி என்ன நடந்தாலும் சரிதான் நீதான் என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரியும் நீதான் என் புருஷன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு சீனை காட்டுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினி இங்க இன்டர்னா ஒர்க் பண்ணும்போது அங்க இருக்கிற ஆபீசர் ஒருத்தர் இருப்பான் மேனேஜர்,
அவன் என்ன பண்ணுவானா, வாங்க வாங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு உட்கார்ந்துருக்கும் போது இந்த அந்தாவா லவ் ஷாட் அடிப்போம்னு சொல்லி நம்ம ஹீரோனியை கொஞ்சம் கம்பல் பண்ணி குடிக்க வைக்கும்போது நம்ம ஹீரோ அப்படி தூக்கிட்டு போய் தொக்கா உட்கார பாரு, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோனி கொஞ்சம் டென்ஷன் ஆகி போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது இவர் கேட்கற, இல்லமா மன்னிச்சிருமா, என்னதான் இருந்தாலும் அவன் பண்ணது தப்பு தானே, என்னால கோத்த கண்ட்ரோல் பண்ண முடியல, இருந்தாலும் நீ செய்யறது எனக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு, எனக்கு உண்மையில இருக்க காதல் அதிகமாகுது அப்படின்னு அப்படியே பாக்குறாங்க. ரெண்டு பேரும் அப்படி பார்வையிலே காதலை வெளிப்படுத்திக்கிறாங்க. அப்படியே இங்க காட்டுறாங்க. அப்படியே அவங்க நடந்து வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இல்யூஷன் திரும்ப வருது. டக்குன்னு அப்படியே அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஓடி போய் ஹியான் ஹியான் அப்படின்னு அவங்க அப்படியே இது இப்படியே முடியக்கூடாது, என் லைஃப் இப்படியே முடிஞ்சிடக்கூடாது, இவர் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி வருத்தத்தோட அப்படியே அவங்க மயக்கத்துக்கு போறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே தாங்கி பிடிச்சி டாக்ல இருக்காரு. சோ இதோட இந்த எபிசோட முடிச்சிடறானுங்க. நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.